ராம்கி, மீண்டும் மாநில அந்தஸ்து காஷ்மீர் அது சாத்தியமான்றது கேள்வி. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காஷ்மீர் மாடலை வைத்து இந்தியா முழுவதும் ஒரு இந்த டீலிமிட்டேஷன்ஸ்லயே நிறைய பாரபட்சம் காண்பிக்கப்படுது அப்படிங்கிறதுல வரைக்கும் அவர் சொல்கிறார். இல்லை, இதில் முதல்ல வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து யாராவது காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படும் அப்படி சொன்னால் எனக்கு நான் நம்பியிருக்க மாட்டேன். இவ்வளோ விரைவாக ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் விரைவு தான். ஏன்னா என்ன சேஞ்ச் 3 மாதத்துக்கு முன்னாடி நம்பாத என்னென்னா, நீங்கள் ஆட்சி மாற்றத்தினால அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, அடுத்தது மகாராஷ்டிரா தேர்தல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மகாராஷ்டிராவுக்கு முன்னாடி காஷ்மீர் தேர்தல் வருது அப்படின்னா சவுண்ட்ஸ் லைக் எ பிளான். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, பாஜக காஷ்மீரில் வந்து தன்னுடைய பலமாக இருக்கிறதா அவங்க நினைத்திருக்கிறதுனால தான் அவங்க அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னா ஜனநாயக அபிமானிகள்லாம் மேலே வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து இன்றைக்கு காஷ்மீருக்கு தேர்தல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதே தான் 2016 பாஜக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, மணிப்பூரில் இருக்க ஆயுதப்படை சிறப்பு அதிகார திட்டத்தை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே தேர்தல் நடத்தினாங்க. அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். கடந்த 2 ஆண்டுகளாக வந்து அது வந்து அந்த சிச்சுவேஷன் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஜனநாயகம் மலரணுங்கிறது நமக்கெல்லாம் ஒரு இது இருந்தால் கூட அந்த களத்தில் உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவர்களுக்கு அமைதி வரணும் அப்படிங்கிறது தான். அது வந்து நீங்கள் நேரடியாக இதில் இருந்துட்டு போங்க, ஜனாதிபதியாக இருந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காஷ்மீர்லேயே ஆகட்டும், மணிப்பூர்லேயே தான் நிலைமை இல்லை. அங்கன்னா இதற்கு முன்பு ஒரு தேர்தல் நடந்து ஜனநாயக முறை 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து இது எல்லாமே 370 இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய பாஜக அண்ட்ரஸ்டா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் மாத்திரம்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் முறைகள் எல்லாத்தையும் அந்த மக்கள் ஏத்துக்கிட்டு மாத்தி மாத்தி தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு நம்ம ஊர்ல உள்ள மற்ற மாநிலங்கள் உள்ள அது நிஜமான ஒரு ஜனநாயக சூழல் இருந்ததுன்னா அது ஒரு நிச்சயமா கேள்விக்குறிதான். அதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் அப்படிதான் இருந்தாங்க, பாஜக ஆட்சியிலும் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ நம்ம இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ தேசிய மாநாட்டு கட்சி தான் மெயின். அவங்க தான் வந்து 80 இடங்களில் போட்டியிட போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கூட்டணி அவசியமான அவங்க பை டிஃபால்ட்டாக இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி அங்கே போகிறது மூலமாக ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு தேசிய அளவு ஒரு விவாதமாகுது. காஷ்மீரில் ஒரு சட்டமன்றத்துக்கு மாநிலத்துக்கு நடக்கிற தேர்தல் வந்து தேசிய அளவில் விவாதமாகுது. இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் பேசுகிற 10 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலும் அரசியல் தான். அவர் வந்து ரொம்ப வெளிப்படையான என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன போய் தீவிரவாதத்தை திரும்ப கொண்டு வர போகிறீங்களா அப்படிலாம், இதெல்லாம் வந்து ஒரு பியூர் அரசியல் அதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்கல்ல, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து மாநாட்டு கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து செப்பரேட் ஃப்ளாக், தனி கொடி, காஷ்மீர் தனி கொடி, அதை நீங்கள் வலியுறுத்துவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது மாநாட்டு கட்சியும் பதில் சொல்லியாகணும், காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியா சொல்லணும். இது போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அனுமதிக்காத ஒண்ணு இல்லையே. கர்நாடகாவுல தனி கொடி இருக்கே ஆல்ரெடி. அது வந்து அபிஷியலா நம்ம வந்து அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல இருந்த தனி கொடிங்கிறது அது வேறு. அங்க வந்து நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்ற முடியாத சூழல்லாம் இருந்தது. இன்றைய நிலை அப்படி இல்ல. ஒருவேளை அவங்க அங்க தேசிய கொடி இல்லாம அங்க தனி கொடி அப்படிங்கிற அந்த கோஷத்துக்கு தேசிய மாநாடு கட்சியோட மேனிஃபெஸ்டோல ரொம்ப கிளியரா சொல்ல, நாங்க திரும்ப வந்து எங்களுக்கு கொடி அதெல்லாம் சொல்ல. ஆனா இவர் அதை வந்து டீகோட் பண்ணி சொல்றார் அமித்ஷா அவர்கள். பட் அது என்னன்னா, இப்ப நீங்க பழைய நிலைமையை நான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த நிலைமை திரும்ப வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, நீங்க வந்து தேசிய மாநாட்டு கட்சியோடைய மேனிஃபெஸ்டோல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இளைஞர் நலத்தை பத்தி பேசுறாங்க, பெண்கள். ஆனா அவங்க பேசுற 2 கான்ட்ரோவர்ஷியல் விஷயம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, 370 திரும்ப கொண்டு வருவோம், திரும்ப வந்து பாகிஸ்தானுடன் நம்ம வந்து திரும்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு மத்திய அரசு டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தும் போது தமிழ்நாட்டில் எவ்வளோ நடந்தது, இலங்கை பிரச்சனைகள் உச்சத்தில் இருந்த போதெல்லாம் கூட அதை ஒரு விஷயமா நம்ம மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்தது கிடையாது. நீங்க வந்து மற்ற நாடுகளை பேசணும். இன்றைக்கு இருக்கிற நிலையில அண்டை நாட்டு சூழலுங்கிறது அவங்க அந்த பார்டர் பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு சுமூக தீர்வு எட்டுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும். அது வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு மேனிஃபெஸ்டோல கொண்டு வராம, அதாவது இதெல்லாம் வந்து நாங்க வந்த ஒரு அங்க இருக்கிற இப்ப நம்ம ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் நம்ம மேனிஃபெஸ்டோல அரசியல் கட்சிகள்கிட்ட எதிர்பார்ப்போம். அங்க வந்து ஒரு எல்ஓபி பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு, கிராஸ் பார்டர் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு. எல்லையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கும் போது அந்த மாநிலத்தை நிர்வகிக்க
இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதை ஒரு கோரிக்கையா வைக்கிறது அப்படிங்கிறது அது கூட புரிஞ்சுக்க நியாயமான விஷயம். முடியுதுல்ல. ஒரு மாநில கட்சியாக தேசிய மாநாட்டு கட்சி முன்னுக்கு அதை வந்து இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, இந்தியா கூட்டணி அதை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி விழல. இது ஒரு அரசியல் கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது ஏன் நான் அதுதான் கேக்குறேன். இந்தியா பாகிஸ்தானுடைய உறவு அப்படிங்கறத பாஜகவுக்கும் அதுல பங்கு இருக்கு, காங்கிரஸா எதிர்க்கட்சியா எல்லா கட்சிகளுக்கும் அதுல பங்கு இருக்கு. நம்ம வெளியுறவு கொள்கையில என்ன சொல்லுவோம், 2 நாடுகளும் ஆரோக்கியமா இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் கார்டியலா இருக்கணும்ங்கிறதுக்கான ஒரு மெசேஜா ஏன் அதை பார்க்க கூடாது? இதுல காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னு கேக்குறதே எனக்கு புரியல. ஏன்னா நீங்க அங்க போயிட்டீங்க. அதாவது ஒரு கூட்டணி இன்னும் கூட்டணி இறுதியாட்டான்னு தெரியல, செய்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு செய்தி வந்துட்டு இருக்கு. அப்படியே கூட்டணி இறுதியானால் கூட அது வந்து காங்கிரஸ் ஒரு 10 இடங்களை தான் போட்டிடும். மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து தேசிய மாநாட்டுக்கு தான் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து தனிப்படியாக சுதந்திரமாக போட்டியிட வைத்து விட்டு அதில் வெற்றி பெற்ற பிறகு இவங்க போய்க்கலாம். இப்போ நேரடியாக எப்போ போகுதுன்னா நீங்க சொன்ன தலைப்புக்கு, அந்த தலைப்பு இன்னைக்கு வந்து நம்ம அது ரொம்ப சரியா ரெலவெண்டா இருக்கு. ஏன்னா அங்க அவர் ராகுல் காந்தி போனதுக்கு அப்புறமாவும் அமித்ஷா அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறம் அது என்னாச்சு, களம்ங்கிறது என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணியா மாறி போகுது. இதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அது எப்படி இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அப்படிங்கும் பொழுது பிரதமர் இங்க வந்து பேசுறதுன்னா அவர் வந்து அவங்க கூட்டணி கட்சியா, இப்ப வந்து அவங்க தனியா நின்னாங்கன்னா தனியா பேசுவாங்க, அதிமுகவோட கூட்டணியோ இல்ல வேற கட்சியோட கூட்டணினா கூட்டணியோட பேசுவாங்க. அப்படிதானே நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்கு ராகுல் காந்தி போவாம எப்படி இருப்பாரு? அவங்க காங்கிரஸ் நல்ல உதாரணம் சொன்னீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணினா இந்தியா கூட்டணி தலைமைங்கிறது திமுக தான். திமுக கூட்டணி நம்ம தேர்தல் பிரச்சாரம் கூட நம்ம இந்தியா கூட்டணிங்க வார்த்தையை பயன்படுத்தல. நம்ம பயன்படுத்த இல்லாமல் திமுக தலைமையிலான கூட்டணி திமுக கூட்டணி தான். தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது காஷ்மீரை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது. நீங்கள் திரும்ப சொன்னீங்க நாடாளுமன்றத்தில் அவைக்கு வெளியே சார்னு சொன்னாங்க. அவைக்குள்ளே வந்து நல்ல ஒரு இன்டாக்டாக இருக்காங்க இந்தியா கூட்டணி. ஆனால் அவைக்கு வெளியே என்ன நடக்குது, ஒரு அதிகாரப்பூர்வ மீட்டிங் நடந்ததா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு தொடர்ந்து எல்லா இந்த கடந்த 3 மாதங்கள் நடந்த விஷயங்களும் பாருங்க. நீங்கள் இந்த இது சொன்னீங்க லேட்டரல் என்ட்ரியில் வந்து அதற்கு வந்து திமுக வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியாக ஒருமித்து நாங்கள் குரல் கொடுத்ததுனால அது மாதிரி நடந்தது, அதனால வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அவர் ராகுல் காந்தியோட என்ன சொன்னார், ஜம்மு காஷ்மீர் மாநில இந்த மீட்டு கொடுப்போன்னு சொல்கிறது இந்தியா கூட்டணி சார்பாக பேசுகிறார் அவர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக கூடி உட்காந்து டெல்லியில் உட்காந்து ஸோ காஷ்மீர் தேர்தல் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம அப்படி ஒரு அஜெண்டா ஒரு காமன் மினிமம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு பேசியிருந்தாங்கன்னா இவங்க இல்ல. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி இப்ப அங்க திமுக போட்டியிடுது இல்ல என்சிபி போட்டியிடுது ஜம்மு காஷ்மீர்லனா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அந்த காமன் அஜெண்டாவை அங்க முன்வைக்கலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கே இவங்க காமன் அஜெண்டா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க அப்ப நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் காமன் அஜெண்டா மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்லாம் கேட்டோம். அவங்க எதையுமே வைக்கல. இப்ப பேசுனது எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டா பண்ணாரு. இல்ல அவர் பேசல. அவர் அதான் இல்ல சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் கன்சல்ட் பண்ணி அமித்ஷா பேசுறாரு. இல்ல அப்ப அவருக்கு அதுதான் சொல்றேன். அவர் முன்வைத்த 10 விஷயங்களுமே வந்து ஒரு பெரிய அரசியல் உள்ளர்த்தம் உள்ள ஒரு கேள்விகள் தான். கிட்டத்தட்ட இதை வந்து பிரதமர் மோடி அவருடைய முதல் கட்ட பிரச்சாரத்தோடு ஒப்பிடுவேன். ஏன்னா அவர் கேட்கறதுலாம் சில சர்ச்சைக்குரிய பகுதியெல்லாம் இருக்குது. சங்கராச்சாரியார் பர்வதமாக இருக்கிற காஷ்மீரை நம்ம வந்து வேறு விதமா மாத்த போறீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு வந்து என்ன பதில், ஆப்வியஸா என்ன சொல்ல போறாங்க, பதில் எல்லாம் சொல்ல போறது இல்ல. பட் இதை எப்படி கொண்டு போறாங்க, இது ஒரு பிரச்சாரமா கொண்டு போறாங்க. இந்த இடத்துல அத நாம வந்து எப்படி பார்க்கிறோம்னா தேசிய மாநாட்டு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க, ஒரு காங்கிரஸ் கட்சியும் இங்க போட்டியிட போகுது. அந்த கட்சியுடைய ஒரு பிரதிநிதியாவோ எதிர்க்கட்சி தலைவராவோ ராகுலே இங்க போக கூடாதுங்கிறீங்க. ஆனால் இந்த அளவுக்கு பேசுறத நம்ம அரசியல்னு மட்டும் அதை கடந்து போயிட முடியுமா? அது அங்க ஒரு டிவிஷன் பாலிடிக்ஸ் உருவாக்கலையா? சங்கராச்சாரியார் பர்வதமலைன்லாம் பேசுறத நான் ரொம்ப சென்சேஷனா ஆக்க வேணாம். இந்த பாயிண்ட் அவர் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி பேசியிருந்தா கூட வேறு விதமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவர் ராகுல் காந்தி உள்ள போய் அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு இவங்க கொடுக்குறாங்க. இல்லன்னா தேசிய மாநாட்டு கட்சி அங்க இருக்கிற உள்ளூர் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநில அளவுல அந்த சுருங்கி போயிருக்கும். கண்டிப்பாக பிரதமர் ஒரு 4-5 ரேலி நடத்துவாரு, உள்துறை அமைச்சர் ஒரு 4-5 ரேலி நடத்துவாரு, கண்டிப்பாக போவாங்க. அது அவங்களுடைய உரிமைங்க, போக கூடாதுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அப்ப இவர் ராகுல் ஏன் போனார்னு நீங்க கேக்குறதே எனக்கு புரியல. அது எனக்கு எப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் வந்து 2 விதங்கள் பண்றாரு. இல்ல 2 விதங்கள். அவர் நான் என்ன எந்த क्वेश्चन பண்றேன்னா, அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பா போறாரு, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறாரு, அதோட முடிஞ்சு. ஆனா அவர் அங்க இந்தியா கூட்டணி சம்பந்தமாவும் பேசுறாரு. அப்ப காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி யாருடன் கூட்டணி சேருவது?
காங்கிரஸ் கூட்டணி சேர்க்கிறதா இல்ல இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அப்ப நீங்க இங்க காஷ்மீர்ல போயிட்டு இல்ல காஷ்மீர்ல போயிட்டு யார் ராகுல் காந்தி இன்றைய அளவுல இன்னும் சொல்ல போனா ஜென்ராம் சார் கூட அதை சுட்டி காண்பித்தார். நாளைக்கு மாநில அந்தஸ்துன்னு வரும்போது இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி அறிவிக்காத மெஹபூபா முஃப்தி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பாரத் ஜோடா இந்திய ஒற்றுமை பயணத்துடைய நிறைவு விழால அவங்களும் நடந்தாங்க அங்க. அப்ப எல்லாருமே வியப்பா பார்த்தா என்னங்க 2 எதிர் துருவத்துல இருக்கிற மாநில கட்சி ஒன்னா நடக்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருபோதும் இணைந்ததே கிடையாதுங்க. மெஹபூபா முஃப்தியும் ஃபரூக் அப்துல்லாவும் ராகுல் காந்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்த காட்சி வினோதமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது எப்படி பார்க்கிறது? நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நீங்க ரெப்ரசன்ட் பண்ண போறீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பா ரெப்ரசன்ட் பண்ண போறீங்கன்னா அங்க தேசிய அளவுல பிரச்சனை இந்த மாதிரியான கேள்விகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதுக்கான தெரிவு இதெல்லாம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு இல்ல ஜென்ராம் சார் கேக்குறது ஒரு நியாயமான கேள்வி தானே. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கு பெற்ற வெற்றியை கூட இந்தியா கூட்டணியின் வெற்றின்னு தான் சொல்றாரு. நீங்க இல்ல அவருடைய பெருந்தன்மை நீங்க திமுக கூட்டணி திமுக ஆனா ஸ்டாலின் இந்தியா கூட்டணின்னு தான் சொல்றாரு. இல்ல அது ஒரு பெருந்தன்மை, நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். இல்ல திமுக தான் ஒரு மேஜர் பார்ட்னு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதை கொண்டு போகும்போது வெளியே தேசிய அளவுல ஒரு விவாதத்தை கொண்டு வரும்போது நீங்க அதற்கான தயாரிப்பு முறைகள் இல்லாமல் போகும்போது தான் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன தயாரிப்பு முறை இல்ல எனக்கு புரியல. அவங்க டிக்ளரேஷன் திமுக அப்ஜெக்ட் பண்ணுதா? நான் சொல்றேன், அவர் கேக்குற மாதிரி இப்ப அமித்ஷா 10 கேள்விகளை ட்விட்டர்ல தான் போட்டிருக்கிறார். அந்த ட்விட்டர்ல போட்டிருக்கிறதுக்கு அவர் என்டிஏ கிட்ட எல்லாம் கன்சென்சஸோட தான் போட்டிருக்காரான்னு ஒரு ஜென்ராம் சார் இல்ல அது இல்ல, அது பாஜகவோட லாஜிக்கலி புரிஞ்சுக்க முடியுதுல. அவ்வளவுதான். இதுல என்ன பிரிபரேஷனோட போக வேண்டியது இருக்கு? அதாவது இந்தியா கூட்டணி இந்த ஆட்சி வந்த பிறகு இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டம் நடத்தப்படவில்லை. இந்தியா கூட்டணியோட எம்பிக்கள் கூட்டம் நடத்தப்படவில்லை. இரண்டாவது, அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, காஷ்மீர் தேர்தல் எப்படி அணுகுவது, மகாராஷ்டிரா தேர்தல் அணுகுவது, எப்படி எல்லாம் இந்தியா கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணிக்குள்ள 370 அப்ளிகேஷனுக்கு ஆதரவா யாராவது ஒரு கட்சி இருக்காங்களா? இல்ல அவங்க காஷ்மீர்ல பங்கெடுக்கிறாங்க? நான் என்ன சொல்றேன், இந்தியா கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்கற ஒரு லிஸ்டாவது கொடுங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது எனக்கு இந்தியா கூட்டணி புறக்கணித்து விட்டது, நீங்க என்னன்னா அப்படின்னு எனக்கு செய்தி கிடைச்சது, எனக்கு அதை பத்தில நான் போறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையா? ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு இருக்காரு தரணிதரன். நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம தலைவர் அவர் பிறந்தநாள் அப்ப 2023 மார்ச்ல தான் அது இந்தியா அலையன்ஸ்க்கு நம்ம அஸ்திவாரம் போடுறோம். அப்போ அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, யார் இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆவறான முக்கியம், யார் ஆகக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு. ஸோ இந்தியா கூட்டணியோட ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா upholding democracy, point 1. ரெண்டாவது ஸ்டேட் அட்டானமி, மூணாவது செகுலரிசம். இந்த ஃபவுண்டேஷன் இதை இந்தியா கூட்டணி எந்த கட்சியுமே மீறல. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு கூட்டணி இருக்குது பாருங்க, அது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, தலைவர் அதை ஆரம்பிச்சும் போது 2018 சொன்னார், இது ஒரு தேர்தல் கூட்டணி அல்ல, இது ஒரு கொள்கை கூட்டணின்னு. இந்தியா கூட்டணி அது மாதிரி தான் கொள்கை கூட்டணி. ஸ்டேட் வைஸா நீங்க ஸ்டேட்குள்ளார பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா சிபிஎம்க்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும், சரிங்களா? நீங்கள் இதே வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் பாலிசின்னு வரும்போது, ஐடியா ஆஃப் இந்தியா வரும்போது இந்தியா கூட்டணி எல்லாருக்கும் ஒரே ஐடியா தான். ஆனால் பாஜக கிடையாது. நிதி ஆயோக் என்டிஏ புறக்கணிப்பது என்கிற முடிவை தமிழக முதல்வர் முடிவு எடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க ஃபாலோ பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதை பத்தி ஏதாவது கூட்டணியில் பேசினாங்களா, மீட்டிங்ல பேசினாங்களா இல்லையா? மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இருக்காரா, அவர் போகாரா மாட்டாரா அப்படிங்கிறதே கடைசி வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. இந்த கேப், இந்த கம்யூனிகேஷன் கேப் ஏன் பிரச்சனை அப்படிங்கறத எனக்கு கேள்வி. ஏன் இவங்களால இவ்வளவு செய்ய முடியும்? நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அமித்ஷா இந்த எந்த கேள்வியுமே கேட்கல. நீங்க ஏன் இந்தியா கூட்டணின்னு சொல்லி பேசுறீங்கன்னு கேட்கல. அவரு சங்கரனார் இது நீங்க சொன்னது மாதிரி சங்கராச்சாரியார் மலை குறித்து தான் அவர் பேசியிருக்கிறாரு. சாதி ரீதியா கணக்கெடுப்பு. இன்னைக்கு இன்னொரு செய்தியும் பார்த்தேன், ஆனா அது ஆத்தென்டிக்கா இருக்குமான்னு பல இடங்கள்ல தேடுனா சோர்சஸ் செட்டா செய்தியா வருது. ஏன்னா இந்த பக்கம் இவருடைய ரியாக்ஷன்ஸ் வருது, இடஒதுக்கீடு காங்கிரஸ் எதிராக நடக்குதான்னு. உடனே போய் தேசிய மாநாட்டு கட்சியுடைய வாக்குறுதிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரிசர்வேஷனை கரெக்டான முறையில பண்ணணும்னு கேட்கறத இடஒதுக்கீடே எடுக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது அரசியல்னு நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம். அமித்ஷாவுடைய கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லுவா? தேசிய மாநாட்டு கட்சி பதில் சொல்லுமா? ஏன்னா அவர் எப்படி கேட்கிறாருன்னா காங்கிரஸை நோக்கி தான் கேள்வி கேட்கிறாரு. நீங்க தேசிய மாநாட்டு கட்சி இப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க, இதை பத்தி உங்களுடைய டேக் என்னங்கிறாங்க. காங்கிரஸ் பதில் சொல்லுமா இல்ல இந்தியா கூட்டணி பதில் சொல்லுமா அப்படிங்கிறது தான் கேள்வி.
காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ அது பதில் சொல்லக்கூடியவங்க. இப்ப இங்க வந்து விளாடிமிர் தான் அதுக்கு பதில் சொல்ல போறாரு. நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்தியா பாகிஸ்தான் உறவு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றதே ஒரு எதிரான விஷயமா பார்க்கிறதுங்கிறது வந்து நம்ம இரண்டு நாடுகள் எல்லைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆரோக்கியமா, இதை வந்து அவ்வளவு மோசமா பார்க்கணுமா? இல்ல அப்படி இல்ல. இதே ஒரு Just like இந்தியா that போய் பர்த்டே பார்ட்டி கொண்டாடி வந்தார் நம்ம பிரதமர். இல்ல, நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். தேசிய மாநாட்டு கட்சியோட மேனிஃபெஸ்டோ பதிலா இது இந்தியா கூட்டணி மேனிஃபெஸ்டோல இது இருந்ததுன்னா பாகிஸ்தானோட பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ரெலவென்ட். ஒரு மாநில கட்சியோட மேனிஃபெஸ்டோ இருக்கிறது தான் சிக்கல் வழியா ஒரு ஒருமித்த இந்தியா கூட்டணியில இருக்கு.